விஜய் சேதுபதி சாருக்கு இன்னைக்கு ஒரு குரூஷியலான டே தான். ஏன்னா இந்த வீட்டில் ஒரு வாரத்திலேயே எந்த பிக் பாஸ்லையும் நடக்காத அவ்வளோ பிரச்சனைகள் இந்த ஒரு வாரம் இந்த பிக் பாஸ்ல நடந்திருக்கு. அதில் எந்தெந்த பிரச்சனைகள் அவர் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அது எப்படிலாம் பேச வேண்டியது இருக்குன்ற மாதிரி முழு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ மொதல் இஷ்யூவே என்னென்னா, திவாகர் டாக்டர் திவாகரா, டாக்டர் இல்லாத திவாகரா அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் கேள்விக்குறி வரும். ஏன்னா விஜய் சேதுபதி லான்ச் அப்பயே டாக்டர் திவாகர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாரு. அப்போது அது வீட்டுக்குள்ள ஒரு டிபேட்டான டாப்பிக்காக மாறும்போது நாங்கள் தான் சொல்லி அமிச்சுமே உங்களை யார் கேட்க சொன்னா அப்படின்ற மாதிரி டாக்டர் என்ற இஷ்யூவில் தலையிட்ட பிரவீன் அவர்களும் கெமி அவர்களுக்கும் ரோஸ்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். அந்த ஒரு டாபிக் வரும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, திவாகர் விசஸ் ரம்யா கண்ட்ரி ப்ரூட் அப்படின்ற மாதிரி ஒரு இது நடந்ததுல, அந்த பனிஷ்மெண்ட்ல அப்போ இவர் இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் படிப்பு மேட்ரு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டாபிக் சாரி கேட்டதுக்கப்புறம் அந்த டாபிக் டைல்யூட் ஆகி வேற மாதிரி திரும்பிடுச்சு. டாபிக் முடிச்சுட்டு வேற ஜோனுக்கு மாறுச்சுல்ல. குறிப்பாக அந்த வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணாரு. அவருக்கு தான் ஒரு பெரிய சம்பவம் இருக்கு போல. அதில் திவாகர் பொறுத்தவரையும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். வெட்டிடுவேன் இதெல்லாம் பண்ணுவேன்றது எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்காருல. கண்டிப்பாக அந்த இடத்துல எஃப்ஜேக்கு எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பக்காவாக இருக்குது. ஏன்னா இதே சீசன் 7ல் இதே டைமில் வாரம் இந்த மாதிரி டைலாக் பேசுனதுக்கே ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த சீசன் அந்த அளவுக்கு ஐப் இல்லாமல் போகிறதால நாளே ஒரு எல்லோ கார்டை கொடுத்து ஆரம்பிப்போன்ற மாதிரி எஃப்ஜேக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சொதப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை விஜய் சேதுபதி சார் இல்லை வார்னிங்காக கொடுத்துறன்ற மாதிரி கொடுத்துருவாரோ என்னமோன்னு தெரில. ஆனால் எல்லோ கார்டு கொடுத்தே ஆகணும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதில் அவர் பேசுகிற டோன் எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு. அவர் காட்டுற ஆட்டிடியூடும் இது எல்லாமே கொஞ்சம் எல்லையை மீறி போகிறது. அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தாகணும்ல, அதுக்கு ஒரு தண்டனை கொடுப்பாருன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்து அதே சண்டையில் ஒரு பக்கம் எஃப்ஜே முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், கமருதீன். ஒரு தள்ளுன்னு ஒரு தள்ளினார்ல. அந்த கமருதீன் ஏகப்பட்ட விஷயங்கள் திவாகருக்கு எதிராக பண்ணியிருக்காரு. தள்ளினது மட்டும் இல்லை, போயிட்டு மார்க் பண்ணுறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, காரி துப்புறது எல்லாம் பண்ணுறது, கூப்பிட்டு வச்சு ஏதாவது டைலாக் பேசி கலாய்க்கிறது, நடுவில் வாயை பொத்துறது, அவர் ஏதாவது போனால் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதுன்ற மாதிரி ஒட்டுமொத்த எல்லா கோமாளித்தனத்தும் பண்ண ஒரு நபர் நம்ம கமருதீன் தான். திவாகர் இருந்தாவே பொறுக்காது, அவரை போயிட்டு ஏதாவது நோண்டாமல் அவரால் இருக்க முடியாது. அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு, பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு தரமான சம்பவங்கள் இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக திவாகர் அந்த கண்ட்ரி ப்ரூட்டை விட இந்த விஷயத்த பயங்கரமாக ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இதில் வேற மென்டல் அப்படின்ற வார்த்தையை நேற்று நைட்டு வேற பயன்படுத்துகிறேன். மென்டல் போடா அப்படின்ற மாதிரி வாடா போடா பேசுறது, மென்டல்ன்ற மாதிரி பேசுறது, இது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. அதில் கண்டிப்பாக வாங்குவார் கமருதீன். தரமான சம்பவமாக கமருதீன் வாங்க வேண்டியது இருக்குது. மேபி கொடுத்தா அவரு கூட ஒரு எல்லோ கார்டு கொடுக்கணும். அவரும் மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் எஃப்ஜே வெட்டிடுவேன்ற டைலாக சொருகிறவனுக்கு எல்லோ கார்டுனா வெட்டிடுவனுக்கு எல்லோ கார்டு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மேன் ஹேண்ட்லிங் பண்ணதுக்கு எல்லோ கார்டு கொடுத்தே ஆகணும், வேற வழி கிடையாது. அந்த எல்லோ கார்டு வாங்குவார்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு மெயின் கண்டென்ட் இருக்கே, ஒரு பக்கம் ஒரு அபியூஸ் ரேட்டிங்கில் வருது. ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்ச கெமி அவர்கள் இடுப்பை பார்க்குறான், வைத்த பார்க்குறீங்களா, கண்ணை பார்த்து பேசணும்னா வைத்த பார்த்து பேசுறீங்களான்றது இட் வாஸ் வெரி வெரி ஒஸ்ட்டு. என்னதான் அதுக்கப்புறம் ஆதிரை பேசி இதெல்லாம் சொல்லியிருந்தாலுமே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கான தண்டனை கிடைக்கணும்ல. இந்த வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அது கேட்பார், அது கேட்டே ஆக வேண்டும். ஏன்னா இல்லைனா அது ஒரு தப்பான அலிகேஷன் இன்னொரு பர்சன் மேலே வைக்கிறது பெரிய குற்றச்சாட்டு. கரெக்டாக அதுவும் இந்த மாதிரி அலிகேஷன் வைக்கவே கூடாது. அது அவங்களா எழுந்து நின்றுட்டு அவரா பண்ணல, அவங்க எழுந்து நின்றுட்டு பார்த்துட்டு கண்ணை பார்த்து பேசுன்ட்டு இடுப்பை பார்த்து பேசுறியா, வயிறை பார்த்து பேசுறியான்ற கம்ப்ளைண்ட் வேற. ஸோ வெரி வெரி ஒஸ்ட் பிஹேவியர் கெமி சைட்லேருந்து. கண்டிப்பாக அதுக்கும் ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும். என்ன தீர்வு கொடுக்க போறார் அந்த விஷயத்துக்குன்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டாருக்கு டீலக்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, சூப்பர் டீலக்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரில. ஒரு பக்கம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்சுக்குமே பெனிஃபிட் என்னன்னு தெரில. ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் உங்களோட பெனிஃபிட்ஸை ஒழுங்காக யூஸ் பண்ணீங்களா, கரெக்டாக தான் பேசுனீங்களா, கரெக்டாக தான் பயன்படுத்தினீங்களா, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு எச்சரிக்கையுமே கொடுப்பாருன்னு நான் பார்க்குறேன். உங்களோட பெனிஃபிட்ஸை நீங்கள் பயங்கரமாக யூஸ் பண்ணுங்க, இது ஒன்றும் பத்தாது, அதை நீங்கள் இன்னும் பயங்கரமாக வேறு மாதிரி யோசிச்சு கேம் விளையாடலான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ட்டை கொடுத்து இன்னும் பயங்கரமாக விளையாடுங்க, பயன்படுத்துங்கன்ற மாதிரி இன்புட் கொடுத்துட்டு போவார்னு நினைக்கிறேன். அப்படி இன்புட் கொடுத்தா தான் பிக் பாஸ் வீட்டாரும் அடங்குவாங்க. இன்னொரு பக்கம் சூப்பர் டீலக்ஸும் இறங்கி விளையாடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு பார்வதி இஷ்யூக்கு அப்புறமே சூப்பர் டீலக்ஸ் அப்படியே படுத்தே விட்டார்கள் ஐயா அப்படின்ற மாதிரி சைலண்ட் ஆகிட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டாங்க. அந்த சைலண்ட்டு இவங்களுக்கு வேல்யூ ஆகுது, கண்டென்ட் வேணுன்றதுக்காக பண்ணுவாங்க. அடுத்து வாட்டர் இன்சார்ஜ் கமருதீன் மற்றும் நம்ம சபரி
தண்ணியை கொடுக்க சொன்னா தண்ணி டாஸ்க் ஒழுங்கா வாடா பண்ணீங்க, தண்ணி எவ்வளோ வேஸ்ட் பண்ணீங்க. ஸோ அந்த தண்ணிக்கான பதிலடி கேட்கணுமா இல்லையா? குறும்படம் பிக் பாஸே போட்டிருக்காருன்னா விஜய் சேதுபதி கேட்டிருக்கணும்ல. அதில் யார் நல்லா பண்ணாங்க, கமருதீன் கரெக்டாக தான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கமருதீனுக்கும் சின்ன பண்ண கேள்விகள் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கேன். அடுத்ததா நம்ம பார்வதி மேடம் வந்து இந்த டாஸ்கையே ஓவராக எடுத்துகிட்டு போனாங்க. அதை தாண்டி நிறைய பிஹேவியர் அந்த ரூல் பிரேக் பண்ணி அங்கேருந்து வெளியே வந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பல பேர்கிட்ட டாமினேட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பேசுகிறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி பார்வதிக்கும் சின்ன எச்சரிக்கையோ இல்லை ரோஸ்ட்டோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி என் கண்ணில் புலப்படுது. இது ஒரு பக்கம். அடுத்து ஆதிரி பிஹேவியர் டுவர்ட்ஸ் பிக் பாஸ். ஒரு டாஸ்க்கை கொடுத்தா டாஸ்க்கை பண்ண மாட்டீங்களா, அதை கைட்டு தூக்கி போகிறீங்க, என்னது இதுன்ற மாதிரி. கண்டிப்பாக பிக் பாஸ் எதிர்த்துலாம் நீங்கள் இப்படி பேசக்கூடாது, நீங்கள் பண்ணதும் தப்புன்ற மாதிரி ஆதிரிக்கும் லைட்டாக வறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். என் கண்ணில் இந்த வாரம் பட்ட இவ்வளோ சம்பவங்கள் இருக்குது. இதில் எதெல்லாம் பேச போகிறாரு, இல்லை போன சீசன் மாதிரி சொல்லுங்கப்பா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போறான்னு தெரியல. அப்படி கேட்டு போனாருன்னு வச்சுங்க, ஒட்டு மொத்தமாக சீசனை மூடிட்டு உட்காந்துட வேண்டியது தான். மக்களே, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.